சென்னை வந்தார் இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை இன்று மாலை சந்தித்து ஆதரவு திரட்டுகிறார். அதிமுக பாஜக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். கூட்டணி ஆட்சி குறித்து இபிஎஸ் எடுக்கும் முடிவே இறுதியானது என்றும் விளக்கம். ஆமா, எங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவர் இபிஎஸ் அவர்கள், எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவர் இபிஎஸ் அவர்கள். தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அதுதான். தாவேக்க தொண்டர்கள் பக்குவம் அடைந்து விட்டாலும் விஜய் இன்னும் பக்குவப்படவில்லை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சனம். மாநாட்டில் அவர் பேசும்போது சொன்னாது, நம்மை பார்த்து எல்லாரும் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் என்று சொல்லிவிடக்கூடாது, நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார்கள். என்னை பொறுத்தவரைக்கும் இரண்டாவது மாநாட்டில் அவர் பேசும்பொழுது அவருடைய தொண்டர்கள்லாம் மெச்சூர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இவர் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் போன்று பேசிவிட்டாரோ அப்படிங்கிற எண்ணத்தை தான் எனக்கு தருகிறது. முதலமைச்சரை விமர்சித்த தாவேக்க தலைவர் விஜய்க்கு எதிர்ப்பு. மதுரையில் சுவரொட்டி ஒட்டிய திமுகவினர். விஜயகாந்தின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. தேமுதிகவின் வாக்குகளை விஜய் பிரிக்கிறாரா என்ற கேள்விக்கு பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டம். கேப்டன் இடத்தை இனி யார் நினைச்சாலும் அந்த இடத்தை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. எங்க வாக்குகளை அவர் எடுக்கிறாருன்னா அதெல்லாம் மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க. எங்க கழகத்தில் இருக்கிற யாருமே அதை பொருட்படுத்த மாட்டாங்க. வரும் 29ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுகிறாரா டிஜிபி சங்கர் ஜிவால். புதிதாக உருவாக்கப்படும் தீயணைப்பு ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுவார் என தகவல். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க ONGCக்கு அனுமதி. மாநில அரசின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் ஒப்புதல். ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தப்பட்டால் மீன்வளம் பாதிக்கப்படும் என மீனவர்கள் வேதனை. அனுமதியை திரும்ப பெற தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி கோரிக்கை. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கு பெரியார் விருது. கரூரில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவில் வழங்கப்படும் என அறிவிப்பு. கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் வனத்துறையினரின் வாகனத்தை தாக்கிய யானை. கண்ணாடி உடைந்த நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய வனத்துறையினர். கோவில்பட்டி அருகே டயர் வெடித்து சுற்றுலா வேன் கவிழ்ந்ததில் 35 பேர் காயம். இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பிய போது விபத்து. சிவகாசி அருகே 15 பேரை கடித்து குதறிய தெருநாய்கள். சிவகாசி அரசு மருத்துவமனை மற்றும் மாரநேரி ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சிகிச்சை. பொள்ளாச்சி அருகே மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் 2 ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தகவல். நொய்டாவில் வரதட்சணை கேட்டு மனைவியை உயிரோடு எரித்துக் கொன்ற கணவர். தலைமறைவாக இருந்தவரை துப்பாக்கியால் சுட்டுப் பிடித்தது காவல்துறை. ராஜஸ்தானில் கொட்டி தீர்த்த கனமழை. சவாய் மதாப்பூரில் திடீரென உருவாகிய பள்ளத்தில் வேரோடு சாய்ந்த மரம். தெலங்கானாவில் காதல் மனைவியை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி ஆற்றில் புதைத்த கணவன். கர்ப்பமாக இருந்த மனைவியை குடும்ப தகராறில் கொலை செய்த நிலையில் கைது. சென்னை வந்தார் இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை இன்று மாலை சந்தித்து ஆதரவு திரட்டுகிறார். அதிமுக பாஜக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம்.
கூட்டணி ஆட்சி குறித்து இபிஎஸ் எடுக்கும் முடிவே இறுதியானது என்றும் விளக்கம். ஆமா, எங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவர் இபிஎஸ் அவர்கள். எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவர் இபிஎஸ் அவர்கள். தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அதுதான். தாவேக்க தொண்டர்கள் பக்குவம் அடைந்து விட்டாலும் விஜய் இன்னும் பக்குவப்படவில்லை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சனம். மாநாட்டில் அவர் பேசும்போது சொன்னாது நம்மை பார்த்து எல்லாரும் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் என்று சொல்லிவிடக்கூடாது. நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார்கள். என்னை பொறுத்தவரைக்கும் இரண்டாவது மாநாட்டில் அவர் பேசும்பொழுது அவருடைய தொண்டர்கள்லாம் மெச்சூர்ட் ஆயிட்டாங்க. ஆனால் இவர் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் போன்று பேசிவிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் எனக்கு தருகிறது. முதலமைச்சரை விமர்சித்த தாவேக்க தலைவர் விஜய்க்கு எதிர்ப்பு. மதுரையில் சுவரொட்டி ஒட்டிய திமுகவினர். விஜயகாந்தின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. தேமுதிகவின் வாக்குகளை விஜய் பிரிக்கிறாரா என்ற கேள்விக்கு பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டம். கேப்டன் இடத்தை இனி யார் நினைச்சாலும் அந்த இடத்தை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. எங்க வாக்குகளை அவர் எடுக்கிறாருன்னா அதெல்லாம் மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க. எங்க கழகத்தில் இருக்கிற யாருமே அதை பொருட்படுத்த மாட்டாங்க. வரும் 29ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுகிறாரா டிஜிபி சங்கர் ஜிவால். புதிதாக உருவாக்கப்படும் தீயணைப்பு ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுவார் என தகவல். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க ONGCக்கு அனுமதி. மாநில அரசின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் ஒப்புதல். ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தப்பட்டால் மீன்வளம் பாதிக்கப்படும் என மீனவர்கள் வேதனை. அனுமதியை திரும்ப பெற தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி கோரிக்கை. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கு பெரியார் விருது. கரூரில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவில் வழங்கப்படும் என அறிவிப்பு. கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் வனத்துறையினரின் வாகனத்தை தாக்கிய யானை. கண்ணாடி உடைந்த நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய வனத்துறையினர். கோவில்பட்டி அருகே டயர் வெடித்து சுற்றுலா வேன் கவிழ்ந்ததில் 35 பேர் காயம். இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பிய போது விபத்து. சிவகாசி அருகே 15 பேரை கடித்து குதறிய தெருநாய்கள். சிவகாசி அரசு மருத்துவமனை மற்றும் மாரநேரி ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சிகிச்சை. பொள்ளாச்சி அருகே மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் 2 ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தகவல். நொய்டாவில் வரதட்சணை கேட்டு மனைவியை உயிரோடு எரித்துக் கொன்ற கணவர். தலைமறைவாக இருந்தவரை துப்பாக்கியால் சுட்டுப் பிடித்தது காவல்துறை. ராஜஸ்தானில் கொட்டி தீர்த்த கனமழை. சவாய் மதாப்பூரில் திடீரென உருவாகிய பள்ளத்தில் வேரோடு சாய்ந்த மரம். தெலங்கானாவில் காதல் மனைவியை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி ஆற்றில் புதைத்த கணவன். கர்ப்பமாக இருந்த மனைவியை குடும்ப தகராறில் கொலை செய்த நிலையில் கைது. சென்னை வந்தார் இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை இன்று மாலை சந்தித்து ஆதரவு திரட்டுகிறார். அதிமுக பாஜக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். கூட்டணி ஆட்சி குறித்து இபிஎஸ் எடுக்கும் முடிவே இறுதியானது என்றும் விளக்கம். ஆமா, எங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவர் இபிஎஸ் அவர்கள். எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவர் இபிஎஸ் அவர்கள். தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அதுதான்.
தாவேக்க தொண்டர்கள் பக்குவம் அடைந்து விட்டாலும் விஜய் இன்னும் பக்குவப்படவில்லை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சனம். மாநாட்டில் அவர் பேசும்போது சொன்னது நம்மை பார்த்து எல்லாரும் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் என்று சொல்லிவிடக்கூடாது. நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார்கள். என்னை பொறுத்தவரைக்கும் 2வது மாநாட்டில் அவர் பேசும்பொழுது அவருடைய தொண்டர்கள்லாம் மெச்சூர்ட் ஆயிட்டாங்க. ஆனால் இவர் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் போட்டு பேசிவிட்டாரோ அப்படிங்கிற எண்ணத்தை தான் எனக்கு தருகிறது. முதலமைச்சரை விமர்சித்த தாவேக்க தலைவர் விஜய்க்கு எதிர்ப்பு. மதுரையில் சுவரொட்டி ஒட்டிய திமுகவினர். விஜயகாந்தின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. தேமுதிகவின் வாக்குகளை விஜய் பிரிக்கிறாரா என்ற கேள்விக்கு பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டம். கேப்டன் இடத்தை இனி யார் நினைச்சாலும் அந்த இடத்தை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. எங்க வாக்குகளை அவர் எடுக்கிறாருன்னா அதெல்லாம் மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க. எங்க கழகத்தில் இருக்கிற யாருமே அதை பொருட்படுத்த மாட்டாங்க. வரும் 29ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுகிறாரா டிஜிபி சங்கர் ஜிவால். புதிதாக உருவாக்கப்படும் தீயணைப்பு ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுவார் என தகவல். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க ONGCக்கு அனுமதி. மாநில அரசின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் ஒப்புதல். ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தப்பட்டால் மீன்வளம் பாதிக்கப்படும் என மீனவர்கள் வேதனை. அனுமதியை திரும்பப் பெற தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி கோரிக்கை. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கு பெரியார் விருது. கரூரில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவில் வழங்கப்படும் என அறிவிப்பு. கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் வனத்துறையினரின் வாகனத்தை தாக்கிய யானை. கண்ணாடி உடைந்த நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய வனத்துறையினர். கோவில்பட்டி அருகே டயர் வெடித்து சுற்றுலா வேன் கவிழ்ந்ததில் 35 பேர் காயம். இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பிய போது விபத்து. சிவகாசி அருகே 15 பேரை கடித்து குதறிய தெருநாய்கள். சிவகாசி அரசு மருத்துவமனை மற்றும் மாரநேரி ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சிகிச்சை. பொள்ளாச்சி அருகே மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் 2 ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தகவல். நொய்டாவில் வரதட்சணை கேட்டு மனைவியை உயிரோடு எரித்துக் கொன்ற கணவர். தலைமறைவாக இருந்தவரை துப்பாக்கியால் சுட்டுப் பிடித்தது காவல்துறை. ராஜஸ்தானில் கொட்டி தீர்த்த கனமழை. சவாய் மதாப்பூரில் திடீரென உருவாகிய பள்ளத்தில் வேரோடு சாய்ந்த மரம். தெலங்கானாவில் காதல் மனைவியை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி ஆற்றில் புதைத்த கணவன். கர்ப்பமாக இருந்த மனைவியை குடும்ப தகராறில் கொலை செய்த நிலையில் கைது.